புகழுரைகளை ரொம்ப யாராவது புகழ்ந்தான்னா எச்சரிக்கை ஆயிடுவார். அவன் வெளியே போனோடனே சொல்றாரு, ஏதோ தப்பு பண்ண போறான் போல தெரியுதுன்னு. அவனை கவனி, எதுக்கு என்ன இவ்வளவு பேசுறான்? நமச்சிவாயம் போய் குமுதத்தினுடைய ஆசிரியர் எஸ்ஏபியை அழைத்து கொண்டு காமராஜரை பார்த்து உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதணுங்கிறார். இவர் இப்படியே கொடுக்க மாட்டேங்கிறார். எதுக்குன்னு என் வாழ்க்கை வரலாறு விடுங்கிறார். தொடர்ந்து 10 முறை எஸ்ஏபியும் நமச்சிவாயம் பார்க்குறாங்க. சரி எழுது அப்படின்ட்டு எஸ்ஏபிட்ட சொல்கிறாரு. முன்ன கூட்டியே அவன்கிட்ட எழுதி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இடையில ஏதாவது ஒரு வாரம் வரலன்னு வைங்களேன், நான் ஆட்சியில் இருக்கிறேன், உங்கள் பத்திரிகைக்கு எனக்கு ஏதோ தகராறுன்னு எழுதிடுவான்னு ஊரில் ஏதாவது சொல்லிடுவான், முதலே வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நமச்சிவாயத்திட்ட சொல்கிறாரு, எழுதுன்னு நீ எழுதுறத படிக்கிறவன் என்னை காக்காவை பிடிக்க எழுதுறேங்கிற மாதிரி இருக்காமல் எழுது. என் ஃபிகரை பெருசாக காட்டணுங்கிறதுக்காக மற்ற யாரையும் டிஸ்ஃபிகர் பண்ணிடாதே. ரொம்ப கலர்ஃபுல்லாக